நான் உங்க பிரேமலதா வாசுதேவன் பேசுறேன். Welcome to VP's Math Solution Children. Now today we are going to see properties of definite integrals. First நம்ம properties பார்க்கலாம். First property integral a to b f of x dx is equal to integral a to b f of t dt. அதாவது definite integralல இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்லமா இது டம்மி. அதாவது இது x இருந்தாலும் சரி t இருந்தாலும் சரி தீட்டா இருந்தாலும் சரி வேல்யூ will be the same. பாருங்க எதை இன்டகிரேட் பண்ணாலும் இங்க f of x பதில் இங்க t இருந்துச்சுன்னா கேபிட்டல் F of t ன்னு இருக்க போது t க்கு ஃபர்ஸ்ட் b சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க மைனஸ் t க்கு செகண்ட் a சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க f of a ன்னு எழுதி நம்ம இன்டெகிரல் வேல்யூ முடிச்சிடுவோம். சோ வேரியபிள்ஸ் ஆர் டம்மி. நெக்ஸ்ட்மா பாருங்க லிமிட்ஸ் சேஞ்ச் பண்றாங்க a to b b to a ன்னு. இங்க b to a ன்னு இருந்தா என்னம்மா என்ன ஆயிடும் f of a minus f of b. So they differ by a negative sign. Suppose இங்க b க்கு பதில் a வே இருக்குன்னு வெச்சுக்கோமா இங்க என்ன ஆயிடும் f of a minus f of a it is 0. Next மா integral a to b f of x dx can be split into two integrals a to c f of x dx plus c to b f of x dx. Next மா fourth one integral a to b f of x dx is equal to integral a to b a plus b minus x into dx. Among all this fifth property is very important. We will be very often using this in our problems. Integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x dx children. Sixth one integral 0 to 2a f of x dx is equal to integral 0 to a f of x dx plus 0 to a f of 2a minus x into dx. Seventh one ma integral 0 to 2a f of x dx இத twice 0 to a f of x dx ன்னு எழுதலாம். எப்பமா f of x ஓ f of 2a minus x ஓ சேமா இருந்தா. சப்போஸ் இது ரெண்டும் ஒரு நெகட்டிவால டிஃபர் ஆச்சுன்னா integral value is 0 children. So இப்ப 0 to a ன்னு இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் 2a க்கு பதில் அங்க எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் a by 2 ஆயிடும் 2a ன்னு இருந்தா a ஆயிடும் அவ்வளவுதான்மா. நெக்ஸ்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் மா in my integral minus a to plus a f of x dx is twice 0 to a f of x dx. எப்போ f of x even இருந்தா 0 எப்போ f of x is a odd function இருந்தா. பாருங்க ஈவன்னா என்னம்மா f of x ஓ f of minus x ஓ சேமா இருக்கணும். oddனா they should be differing by a negative sign. Before getting into exercise 7.1 நம்ம என்ன பண்ணணுமா as tc rule just ஒரு glance பார்த்திடலாம். இது நம்மளோட 4 quadrants all silver tea cups ஓகேவா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 90 டிகிரி மா செகண்ட்லயும் 90 டிகிரி சோ டோட்டலா இங்க இருந்து எடுத்தோம்னா 180 இங்க இருந்து இது வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட் வரைக்கும் போனா 270 இங்க வரைக்கும் போனா 360. சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதலாம்னா 360 plus theta இல்லனா 90 minus theta. செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதலாம் 90 plus theta இல்ல 180 minus theta. third quadrant 180 plus theta இல்ல 270 minus theta. fourth quadrant 270 plus theta இல்லனா 360 minus theta. இங்க எல்லாமே பாசிட்டிவ் இங்க sin மட்டும் பாசிட்டிவ் இங்க tan மட்டும் பாசிட்டிவ் இங்க cos மட்டும் பாசிட்டிவ். sin பாசிட்டிவ்னா cosecant பாசிட்டிவ் tan பாசிட்டிவ்னா cot பாசிட்டிவ் cos பாசிட்டிவ்னா secant பாசிட்டிவ். சோ நம்ம first quadrantல பாக்குறோமா cos of 90 minus theta. Children 90 270 plus or minus theta இருந்தா என்னமா cos will become sin, sin will become cos, cot will become tan, tan will become cot, cosecant will become secant, secant will become cosecant. பாருங்க cos of 90 minus theta என்ன ஆயிடுது sin theta, sin of 90 minus theta cos theta எல்லாமே பிளஸ்ல இருக்கு. இதுவே செகண்ட் குவாட்ரண்ட நம்ம 90லே எழுதுறோம் 90லனா நம்ம 90 plus theta ன்னு வந்துரும். பாருங்க அங்க என்ன பாசிட்டிவ் சைனும் கொசிகண்டும் தான் பாசிட்டிவ். பாருங்க sin of 90 plus theta என்னமா cos. Cos is coming to be sin. Tan is cot. Cot is tan. Secant is cosecant. Cosecant is secant. But sin ஓ cosecant ஓ தவிர மத்தெல்லாம் என்னமா நெகட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் ஓட எழுதுவீங்க. இதுவே நம்ம செகண்ட் குவாட்ரண்ட என்ன பண்ணலாம் 180 minus theta ன்னு எழுதலாம். 180 minus theta ன்னு எதுவும் சேஞ்ச் ஆகுது sin sinவே தான் இருக்கும். பாருங்க sin of 180 minus theta is sin theta. ஆனா sin ஓ cosecant ஓ என்னமா positive in the second quadrant. So cosecant of 180 minus theta is cosecant theta. But secant of 180 minus theta என்னமா secant தான் with negative sign. இதே மாதிரி தான் மத்தது. third quadrant மா third quadrantல என்ன positive tan ஓ cot ஓ. அப்போ நான் வந்து 270 எழுதல 180 வச்சு எழுதுறேன்னு வெச்சுக்கோங்க
sin will become sin, cos will become cos, tan will be tan, அப்படி போகும். ஆனா tanனும் cotம் மட்டும்தான் positive, மத்ததெல்லாம் என்னம்மா negative, because it is the third quadrant. 270 னா என்ன 90 மாதிரி sin will become cos, cos will become sin. இந்த problems போடுறதுக்கு முன்னாடி just ஒரு glance மா. Now children, first question in exercise 7.11. Integral 0 to pi by 2 cos square x dx. Name this integral as I and mark it as equation 1. இப்போ நம்ம இந்த fourth or fifth property சொன்னேன்லமா, இது ரொம்ப important, very often நம்ம யூஸ் பண்ணுவோம். Integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x dx. இங்கம்மா உங்களுக்கு என்ன ஆகுது, ஐயன் இங்க இந்த ப்ராப்பர்ட்டி படி எழுதுறீங்க. 0 to pi by 2, எங்க x இருக்கோ அங்க a minus x, a என்ன இங்க pi by 2, pi by 2 minus x, cos x the whole square ன்னு எழுதுறீங்க, cos square x. So cos of 90 minus theta என்ன பார்த்தோம், sin theta இல்லையா, first quadrantல 90 minus theta, pi by 2 னா 90 degree. So pi by 2 minus x is sin x the whole square. So 0 to pi by 2 sin square x dx. இத 2 ன்னு மார்க் பண்ணிக்கோங்க, adding 1 and 2. So 1 plus 2 என்ன ஆகுமா, 2i is equal to, you are writing the right hand side by adding it. இப்போ ரெண்டு லிமிட்டோ இன்டெகிரலோட லிமிட்டோ சேம், அப்ப இன்டெகிராண்ட உள்ளுக்குள்ளார ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா, இப்படி இருந்தா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுவோம். இப்ப இது சேமா இருந்தா என்னமா கிளப் பண்ணிடுறோம் ஒரே இன்டெகிரலா. cos square x plus sin square x is 1. So 0 to pi by 2 dx. dx ஓட இன்டெகிரேஷன் என்னமா x. 0 to pi by 2 லிமிட்ஸ் அப்ளை பண்றீங்க, pi by 2 வருது, 2i pi by 2 i is pi by 4 children. Second question அதே மாதிரி தான், அதே ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் பண்ண போறோம். integral 0 to pi by 2 square root of sin x divided by square root of sin x plus square root of cos x into dx. Mark this equation as 1 and name it as I. I ன்னு இத மார்க் பண்ணிட்டு நம்ம இத equation 1 ன்னு அசைன் பண்ணிடுங்க. By the same property, integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x dx. இப்பமா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க, a 90, that is pi by 2, pi by 2 minus x ன்னு எழுத போறீங்க. அப்போ sin of pi by 2 minus x என்ன, cos x, square root குள்ளார வந்துரும். This is also cos x, this is sin x. இப்போ 1 உம் 2 உம் சேமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு cos x plus sin x ன்னு வருது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், root sin x plus root cos x, denominator a plus b b plus a ன்னு எழுதிக்கிறோம். ரெண்டு இன்டெகிரல ஆட் பண்ணிக்கிறோம், 1 plus 2 பண்றப்ப 2i லெஃப்ட் சைட்ல வருது, ரைட் சைட்ல ரெண்டு இன்டெகிரல் ஆட் பண்ணிடுறோம், லிமிட் சேம், சோ கிளப் பண்ணி ஒரே இன்டெகிரலா எழுதிடுறோம், டினாமினேட்டர் சேம், சோ நியூமரேட்டர் சேர்த்து எழுதிடுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சேமா வரதுனால கேன்சல் பண்ணா இன்டெகிரல் 0 to pi by 2 dx ன்னு வருது, இன்டெகிரேட் பண்ணுங்க, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க, pi by 2 minus 0, so pi by 2, but 2i is pi by 2, i is pi by 4. இதுவும் அதே மாதிரி தான்மா. Third question, integral 0 to pi by 2 sin power 3 by 2x divided by sin power 3 by 2x plus cos power 3 by 2x into dx. children, இத I ன்னு நேம் பண்ணிக்கோங்க, equation 1 மார்க் பண்ணிக்கோங்க. again by this property, integral 0 to a f of x dx is integral 0 to a f of a minus x dx. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi by 2 minus x ன்னு எழுதுறீங்க. sin of pi by 2 minus x whole power 3 by 2 கூட எழுதிக்கலாம். What is sin of pi by 2 minus x? Cos x whole power 3 by 2. So cos power 3 by 2x ன்னு எழுதிக்கலாம். இங்க sin will become cos, cos will become sin. So இத equation 2 நேம் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னா இங்க sin first அடுத்து cos இருக்கறனால a plus b b plus a ன்னு denominator எழுதிக்கிறோம். First sin எழுதிக்கிறோம், பிறகு cos எழுதிக்கிறோம். Mark it as equation 2. Add 1 and 2 மா, left sideல 2i வந்துரும், right sideல as usual ரெண்டு இன்டெகிரலா ஆட் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு இன்டெகிரலா கிளப் பண்ணிடுவீங்க, ஏன்னா லிமிட்ஸ் சேமா இருக்கு இன்டெகிரலுக்கு. அப்போ கிளப் பண்ணிட்டா பார்த்தா டினாமினேட்டர் சேம், ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணி எழுதிடுவீங்க. பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டு 0 to pi by 2 dx. Again the integral value is pi by 2. 2i pi by 2 னா I is pi by 4. Fourth question அதே மாதிரி தான்மா. Integral 0 to pi by 2 cos power 5x divided by sin power 5x plus cos power 5x dx ன்னு இருக்கு. இத நம்ம I ன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா, நேம் பண்ணிக்கிறோம், equation 1 ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு again by this property என்ன பண்றோம்மா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x ன்னு எழுத போறோம். a என்ன pi by 2, so cos of pi by 2 minus x is sin pi x,
whole power 5 இருக்கு sin power 5x. அதே மாதிரி இது cos power 5x ஆகும். இது sin power 5x ன்னு ஆயிடுமா. So mark it as equation 2. 0 to pi by 2 sin power 5x dx divided by sin power 5x plus cos power 5x. Adding 1 and 2. அதாவது என்னன்னா இந்த இன்டெகிரலை நம்மளால இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? adding 1 and 2 ன்னு போயிடுறோம். So adding 1 and 2 we get 2i equal to ரெண்டு இன்டெகிரலை ரைட் சைடுல இருக்கிறத ஆட் பண்றோம். லிமிட் சேம். ஸோ ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றோம். டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டரை எழுதுறோம் ஆட் பண்ணி. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கனால கேன்சல் பண்ணிட்டு integral 0 to pi by 2 dx ன்னு வருது. It is x. Applying the limit from 0 to pi by 2, it is pi by 2. So 2i is pi by 2, I is pi by 4 children. இப்போமா fifth question. இது கொஞ்சம் differ ஆகும். நம்மளோட the a to b f of x dx எப்படி பண்ணலாமா? a to c f of x dx plus c to b f of x dx. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது மாடுலஸ் ஃபங்க்ஷன். mod of x plus 2. நமக்கு எப்பவுமே தெரியும் mod x is x if x greater than 0 minus x if x is less than 0 அப்படின்னு தெரியும் இல்லையா. mod போட்டாவே அது பாசிட்டிவா எழுதுவோம். ஆனா அது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அது மைனஸ் எக்ஸா இருக்கும். 0 டு இன்ஃபினிட்டி அது பிளஸ் எக்ஸா இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பாக்குறோம். -5ல இருந்து +5 வரைக்கும் என்னமா லிமிட்ஸ் போகுது. ஜஸ்ட் x plus 2ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி பாருங்கம்மா. -5 அப்ளை பண்ணுங்க. -5 plus 2 என்னம்மா நெகட்டிவா வந்துரும். அதே மாதிரி -4 அப்ளை பண்ணுங்க. -4 plus 2 -2 நெகட்டிவ் வந்துரும். -3 plus 2 என்னம்மா -1 வந்துரும். 2 அப்ளை பண்ணீங்கன்னா 0 வரும். அப்போ -2க்கு கம்மியா -2 இன்க்ளூட் பண்ணாம அதுக்கு less than போட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னம்மா நெகட்டிவ். அதுக்கு மேல போச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ். பாருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 0 போடுங்க 2, 1 போடுங்க 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். -1 போட்டா கூட 1 தான். சோ இங்கெல்லாம் அது greater than or equal to 0 இருக்கும். அத ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருங்க. mod x plus 2 is minus of x plus 2 between -5 to -2. Positive between -2 to +5. இதே தாமா ஸ்ப்ளிட் பண்றீங்க. -5 to -2. ஃபங்க்ஷன் என்ன? minus of x plus 2 into dx. அதுவே -2 to +5 என்னமா ஃபங்க்ஷன் என்ன? x plus 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணி integrate x square by 2 2 2x upper limit minus lower limit எழுதுறீங்க. இதையும் அதே மாதிரி தான். அதே சேம் இன்டகிரேஷன் தான். upper limit minus lower limit simplify பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Children, this is also using the same property. இந்த போன ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணது 2 to 8 integral modulus of x minus 5 dx. இந்த x minus 5ல 2 அப்ளை பண்ணுங்கம்மா. -3 நெகட்டிவ். 3 அப்ளை பண்ணுங்க. இது 3 அப்ளை பண்ணாலும் -2. அப்புறமா 4 மா -1. 5 அப்ளை பண்ணுங்க. 5 minus 5 0. 6 அப்ளை பண்ணா 1. அப்போ 5க்கு மேல greater than or equal to 0 வந்துருது. அப்போ 5 to 8 it is positive. 2 to 5 it is negative. So 2 to 8 modulus of x minus 5 dx எப்படி split பண்றோமா? 2 to 5, 5 to 8 ன்னு split பண்றோம். 2 to 5 function என்னமா? minus of x minus 5, 5 to 8 it is plus x minus 5. integrate பண்றீங்க. x square by 2 minus 5x. இந்த நெகட்டிவ் வெளிய எடுத்துருவீங்க. அப்புறம் upper limit minus lower limit. இதுக்கும் சேம் இன்டெகிரல் வேல்யூ தான். என்னம்மா? upper limit minus lower limit. இதை simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்துரும். 7th question மா. integral 0 to 1 x into 1 minus x whole power n into dx. இதை I ன்னு நேம் பண்ணிக்கிறீங்க. ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறீங்க. as usual நம்ம favorite property integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. இதை அப்ளை பண்ண போறோம். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x போடணும். a என்ன இங்க 1. பாருங்க 0 to 1 1 minus x. 1 minus x இருக்கிற இடத்துல என்னமா 1 minus x whole power n. இப்போ integral 0 to 1 1 minus x. இந்த நெகட்டிவ் உள்ள கொண்டு போவீங்க. -1 plus x. ஸோ இது என்ன ஆயிடுமா 1 minus 1 கேன்சல் ஆயிடு. x power n மட்டும் இருக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க 2i எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதையே நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ப்ரொசீட் as such. ஓகேவா? அங்க பண்ண முடியாததுனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்ணி 2a எல்லாம் கிடைக்குது. இப்போ x power n ஓட இன்டகிரேஷன் என்ன? x power n plus 1 by n plus 1 children. x power n plus 1 என்ன? x power n plus 2 by n plus 2. Apply the limit 0 to 1. Upper limit 1 apply பண்ணா 1 power anything is 1. 1 by n plus 1 minus 1 by n plus 2 வந்துரும். 0 போட்டிங்கன்னா x க்கு
0 par anything is 0, 0 by anything is 0. So lower limit full 0 ஆயிடும். இந்த upper limit simplify பண்ணீங்கன்னா LCM எடுத்து you will be getting like this. இந்த 1 by n square plus 3n plus 2 நம்ம என்ன பண்ணலாம் denominator factorize பண்ணியும் 1 by n plus 1 into n plus 2 ன்னு எழுதிடலாம். 8th question மா integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx இருக்கு. I in name பண்ணி equation 1 வச்சுக்கோங்க அத. Again in the property 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x into dx property apply பண்றீங்க. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x. இந்த இடத்துல மட்டும்தான் x இருக்கு. So pi by 4 minus x. இப்போ என்னம்மா log of 1 plus tan of pi by 4 minus x, okay, close the bracket, into dx. tan of a minus b க்கு formula இருக்கு. இதையும் இந்த formula கொடுத்திருக்கேன்மா நானு கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க. இதை just refer பண்ணிக்கோங்க. So இந்த formula படி நம்ம tan pi by 4 minus tan x divided by 1 plus tan pi by 4 into tan x. tan pi by 4 என்னமா 1. அப்போ 1 minus tan x divided by 1 plus tan x ஆயிடும். Take LCM 1 plus tan x plus 1 minus tan x divided by 1 plus tan x. tan x cancel ஆயிட்டு 2 by 1 plus tan x இருக்கும். Mark it as equation 2. Okay, adding 1 and 2 children. 1 யும் 2 யும் add பண்றீங்க. 2i equal to integral 0 to pi by 4. இந்த ரெண்டு இன்டெகிரலும் ரைட் சைட்ல log of 1 plus tan x dx, integral 0 to pi by 4 log of 2 by 1 plus tan x dx. ஆட் பண்றப்ப லிமிட் சேமா இருக்கு. ஸோ ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றோம். இது எப்படி இருக்குமா log m plus log n மாதிரி இருக்கு. log mn. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கேன்சல் ஆயிட்டு log 2 இருக்கு. கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்கிறீங்க. So dx integrate பண்ணீங்கன்னா x, apply the limit from 0 to pi by 4, you'll be getting this. So 2i equal to this. I na take the 2 to the denominator of the right side. அவ்வளவுதாம்மா. 9th question children. Integral 0 to 2 x into square root of 2 minus x dx. Again we are going to go for this property. Okay, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x. இங்க a என்ன 2 apply பண்ண போறோம். So 0 to 2 x into square root of 2 minus x dx. 0 to 2 x இருக்கிற இடத்துல 2 minus x, திருப்பி x இருக்கிற இடத்துல 2 minus x. இந்த மைனஸை உள்ள bracket குள்ள எடுத்துட்டு போனா minus 2 plus x. 2 2 cancel ஆயிடும். root x மட்டும் இருக்கும். அது root xனா நம்ம x bar half. மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களாம்மா எப்போ ஐயெல்லாம் எடுக்கணுமா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களால இன்டகிரேட் பண்ண முடியலனா தான் பண்ணணும். இல்லனா அப்படியே இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் வந்துரும். this is equal to this. இப்போ x bar half உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2x bar half minus x bar 3 by 2. Again integration x bar n plus 1 by n plus 1. x bar 3 by 2 by 3 by 2. இதோட integration என்னம்மா x bar 5 by 2 by 5 by 2. upper limit minus lower limit apply பண்றீங்க. இங்க என்னன்னா lower limit 0. x bar 0 is 0. 0 by anything is 0. So full 0 ஆயிடும் lower limitக்கு. upper limit போனோம் 2 bar 3 by 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதலாம் 2 into root 2. பாருங்க 2 into half, 2 power half. add பண்ணுங்க 1 plus half is 3 by 2. இதுவே 2 power 5 by 2 னா 2 square into root 2. 2 இங்க 2 power half மா 2 plus half என்ன 5 by 2 வந்துரும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். இது simplify பண்ணா ஆன்சர் வந்துரும். 10th question மா integral 0 to pi by 2 2 log sin x minus log sin 2x within bracket into dx. mark this as I. இப்போ இது இன்னும் simplify பண்ணலாமா பவர் ரூல் யூஸ் பண்ணி இந்த 2 பவருக்கு கொண்டு போயிடலாம். log sin square x minus log sin 2x. log m minus log n ன்னு இருக்கு. so log m by n ன்னு எழுதிடுறோம். ஓகேவா m by n ன்னு எழுதிட்டு இப்போ sin 2x என்னமா equal to 2 sin x cos x எழுதுறீங்க. ஒரு sin cancel ஆயிடுது. so tan x வந்துரும் sin by cos. tan x by 2 வந்துரும். mark this as equation 1. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி மா 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x into dx. a இருந்தா என்னம்மா pi by 2. எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் pi by 2 போடுங்க. minus x போட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிடும். x இருக்கிற இடத்துல pi by 2 minus x. tan of pi by 2 minus x என்ன cot x. so log of cot x by 2 ன்னு வந்துரும். adding 1 and 2. 2i equal to ரெண்டு இன்டெகிரலையும் ஆட் பண்றோம். ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றோம். ஏன்னா லிமிட் சேம். இப்போமா log m plus log n ன்னு இருக்கு. log mn ன்னு எழுதிடும். tan x into cot x is you know already. அது என்னமா 1. so 1
by 2 into 1 by 2 னு வரும் 1 by 4 log 1 by 4 வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்னம்மா dx ன்னு integral குள்ள இருக்கும் integral value is x apply the limit 0 to pi by 2 you will be getting this answer 2i equal to this I equal to divide the right side by 2 that's it 11th question மா I இந்த இன்டெக்ரலை I நேம் பண்ணிக்கோங்க minus pi by 2 to plus pi by 2 sin square x dx first minus a to plus a ன்னு இருந்தாவே அது ஈவனா ஆடான்னு பார்த்துடணும் f of x sin square x மா f of minus x ன்னு எடுக்கிறீங்க sin of minus x என்னமா minus sin x இது sin square x whole square மேல வச்சிருக்கோம் minus sin x the whole square என்னமா sin square x this is equal to f of x even function அப்போ minus a to a f of x dx எப்படி எழுதலாமா twice 0 to a f of x dx ன்னு எழுதிடலாம் ஈவன்னால அப்போ இத twice 0 to pi by 2 sin square x dx children இத அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவும் இன்டகிரேட் பண்ணிடலாம் what is sin square x மா இங்க x வரும் what is sin square x children 1 minus cos 2x by 2 அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணிடலாமா இன்டகிரேட் பண்ணிடலாம் இல்ல ப்ராப்பர்ட்டி போட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம் இட் இஸ் யோர் விஷ் ஸோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா என்னம்மா f this is equal to 0 to a f of a minus x dx எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x a என்ன pi by 2 so sin of pi by 2 minus x is cos so whole square so cos square x இப்போ இத 2 ன்னு நேம் பண்ணிக்கோங்க adding 1 and 2 நமக்கு left side 2i equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் 2 காமனா வெளிய எடுத்துட்டு ரெண்டு இன்டெக்ரலையும் ஒண்ணா கிளப் பண்றோம் sin square x plus cos square x is 1 ஓகேவா integral 0 to pi by 2 dx ன்னு இருக்கு இதோட integration value வந்து x apply the limit 0 to pi by 2 it is pi by 2 so your original I value is pi by 2 12th question ma integral 0 to pi x dx divided by 1 plus sin x மா இப்போ நம்ம என்ன பண்றோம் இத I ன்னு நேம் பண்ணிக்கிறோம் equation 1 ன்னு மார்க் பண்ணிக்கோங்க by again the property 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx என்ன பண்றோம்மா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi minus x போடுறோம் so 0 to pi minus x இங்க divided on 1 plus sin of pi minus x sin of pi minus x என்னம்மா pi minus theta is in the second quadrant sin is positive sin will become sin itself so plus sin x pi minus x ன்னு வந்துருது இத equation 2 ன்னு எடுத்துக்கோங்க adding 1 and 2 இத further simplify பண்ண முடியாது integrate பண்ண முடியாதுன்றதுனால ஆட் பண்றோம் adding 1 and 2 left sideல 2i கிடைக்குது ரெண்டு இன்டெக்ரலையும் ஆட் பண்றோம் லிமிட் சேம் அப்போ ஒரே இன்டெக்ரலா கிளப் பண்றோம் டினாமினேட்டர் சேம் அப்ப நியூமரேட்டரை ஆட் பண்ணி எழுதுறோம் x plus pi minus x x cancel ஆயிடுது pi constant அப்போ 0 to pi 1 by sin x 1 plus sin x into dx ன்னு கிடைக்கும் multiply and divide by the conjugate so என்ன ஆயிடுமா நியூமரேட்டர்ல 1 minus sin x by இங்க a plus b into a minus b a square minus b square 1 square minus sin square x 1 minus sin square x என்னமா cos square x அப்போ 1 by cos square x is secant square x sin x by cos x into 1 by cos x ன்னு split பண்ணோம் so tan x secant x ஏன்னா இன்டகிரேஷனுக்கு வசதியா தான் நம்ம எழுதுவோம் split பண்ணி இதை integrate பண்ணா tan x இதை integrate பண்ணா secant x upper limit minus lower limit apply பண்ணி வர ஆன்சர் 2i equal to 2 pi I equal to pi ன்னு எழுதுவீங்க 13th question மா minus pi by 2 to plus pi by 2 sin power sin x dx minus a to plus a வந்தாவே ஆடா ஈவனான்னு பார்த்து 0வா இல்ல twice 0 to a ன்னு எழுதலாமா இன்டெக்ரல்னு பார்த்துடலாம் f of x equal to sin power 7x sin x whole power 7 ன்னு எழுதிக்கிறோம் f of minus x என்னமா sin of minus x whole power 7 so sin of minus x என்ன minus sin x whole power 7 odd power of minus 1 is minus sin x so f of x f of minus x ஒரு நெகட்டிவ் ஆல டிஃபர் ஆகிறதுனால இது odd function இப்போ இந்த integral value by this property it is 0 children 14th question மா integral 0 to 2 pi cos power 5x dx கொடுத்திருக்காங்க name it as I mark it as equation alpha okay இப்போ ஆடா ஈவனான்னு பாக்குறாங்களா இல்ல இங்க minus a to plus a இல்ல அப்போ f of 2 pi minus x அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா இந்த ஆட் ஈவனுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி அதை அப்ளை பண்ண f of 2 pi minus x ன்னு போடுறாங்க போட்டா என்னம்மா 2 pi minus x cos of 2 pi minus x is cos x okay dx sorry dx இல்ல cos x whole power 5 ன்னு வந்துரும் அப்ப this is f of x is equal to f of 2 pi minus
x children. Okay, 2 pi minus x னா உங்களுக்கு fourth quadrant மா. fourth quadrantல cos is positive. Cos will become cos itself. அதனால தான் அப்படி எழுதுறோம். So இது ரெண்டும் சேம்ங்கிறனால இது எப்படி எழுதலாமா? twice 0 to a ன்னு எழுதலாம். அப்போ இங்க 0 to 2 pi cos power 5x dx is twice 0 to pi ன்னு ஆயிடும். 0 to 2a 0 to a ன்னு ஆயிடுதுல twice அது twice 0 to pi cos power 5x dx ன்னு ஆயிடுமா. Mark this as equation 1. இப்போ by this property என்னம்மா 0 to f of x dx equal to 0 to a f of a minus x dx. என்ன பண்றோமா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi minus x போடுறீங்க. So twice 0 to pi cos of pi minus x whole power 5 into dx. Pi minus x na second quadrant. Second quadrantல என்னம்மா sin and cosecant தான் positive. So cos என்ன ஆகும், நெகட்டிவ் ஆகும். cos cosஆவே இருந்துரும். ஏன்னா pi இல்லையா, 90க்கும் 270க்கும் தான் மாறும். So minus cos x whole power 5 minus cos pi power 5x ன்னு வந்துரும். இந்த மைனஸை வெளியே எடுத்தா இப்படி வரும். Adding 1 and 2. இது equation 2 மா. Adding 1 and 2. என்ன ஆயிடுமா ஆட் பண்ணா, ரைட் சைடு ரெண்டுத்துக்குமே சேம். அப்ப நமக்கு என்ன ஆயிடும், it will be 0. கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன ஆயிடும், 0ன்னு வந்துரும். பாருங்க, ஆட் பண்ணி பாருங்க ரெண்டுத்தையும். லெஃப்ட் சைடுல 2iன்னு இருக்கும், ரைட் சைடுல சேம் இன்டெகிரல். அப்போ நமக்கு என்ன ஆயிடுமா, 0 ஆயிடும். நெக்ஸ்ட் 15th question. Integral 0 to pi by 2 sin x minus cos x divided by 1 plus sin x cos x into dx. Mark this equation as 1, name it as I and then mark it as 1. Again in the property படி என்னம்மா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x. a என்ன pi by 2 apply பண்றீங்க, pi by 2 minus x. பாருங்க, sin pi by 2 minus x என்ன cos, இது என்ன ஆயிடும் sin, இது cos, இது sin. So உங்களுக்கு இப்படி கிடைக்கும். Mark this is equation 2. Adding 1 and 2 மா. 2i equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க, ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றீங்க, டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டரை ஆட் பண்ணி எழுதுறீங்க. அப்போ cos cos கேன்சல் ஆயிடுது, sin sin கேன்சல் ஆயிடுது, 2i equal to 0, I equal to 0. 16th question மா. இந்த question ஒரு little bit என்ன ஆகாது உங்களுக்கு, 2i ன்னு ஆட் பண்ணாலும் சிம்பிளிஃபை ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பவும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். பாத்தீங்கன்னா இத இந்த கொடுத்திருக்க லெஃப்ட் சைட ஐன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இன்டெகிரல்ல நேம் பண்ணிட்டு ஈக்குவேஷன் 1 ன்னு இத மார்க் பண்ணிடுங்க. By this property integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. என்ன பண்றோம்மா, a என்ன இங்க pi, எங்க x இருக்கோ அங்க pi minus x ன்னு எழுதுறோம். So cos of pi minus x செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவ், so minus cos x ன்னு வந்துருது. Mark this is equation 2. Adding 1 and 2. So 2i லெஃப்ட் சைட்ல வந்துரும். இந்த ரெண்டு இன்டெகிரலையும் ரைட் சைட்ல ஆட் பண்ணிடும். So சேம் லிமிட்ஸ், அதனால ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றோம். இது எப்படி இருக்குமா, log m plus log n. அப்ப எப்படி எழுதுவோமா, log mn ன்னு எழுதிடுவோம். இப்போ a plus b into a minus b ன்னு இருக்கு இந்த மல்டிப்ளிகேஷன். அப்ப a square minus b square 1 minus cos square x. 1 minus cos square x என்ன sin square x. இப்ப என்ன பண்ணிடலாமா, இந்த 2 பவர் ரூல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்து லாகுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிடலாம். 2 log sin x dx ஆயிடும். 2 இன்டெகிரலுக்கு வெளியே எடுக்கலாம், லெஃப்ட் சைட்ல 2i இருக்கு, 2 2 கேன்சல் ஆயிட்டு I equal to 0 to pi log of sin x dx. நான் சொன்னேன்லம்மா இது கொஞ்சம் லென்த்தியா போகும்னு. பாருங்க, ஒன்னு நம்ம என்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாவே இன்டெகிரல் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் வரா மாதிரி ரெண்டு சம் பார்த்தோம். அப்படி இல்லையா, 2i ஆட் பண்ணீங்களா, i ஆட் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வரும். ஆனா இதுக்கு வரல. இந்த இன்டெகிரலையும் என்ன பண்ணணும், ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணாதான் வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் ஆன்சர் போட போறோம். இப்போ நம்ம 0 to 2a f of x dx equal to twice 0 to a f of x dx if என்னமா f of 2a minus x equal to f of x. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க என்ன, I equal to 0 to pi log of sin x dx ன்னு இருக்கு. இது இங்க 2a என்னம்மா இங்க pi, அப்ப a என்ன ஆயிடும் pi by 2 ஆயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2a is pi. அப்போ f of 2a minus x என்ன ஆயிடும், pi minus x ன்னு எடுக்க போறோம். f of pi minus x என்ன, log of f of x இது இல்ல, f of x log of sin x. அப்போ f of pi minus x என்ன, எங்கெல்லாம் x இருக்கோ அங்க pi minus x. pi minus x ன்றது செகண்ட் குவாட்ரண்ட், sin is positive, so log sin x ன்னு வந்துரும். அப்போ f of pi minus x equal to f of x. அதாவது
f of 2a minus x is f of x. அப்ப நம்ம twice 0 to a ன்னு எடுத்துருவோம். இது 2a னா இது a. அப்ப என்ன ஆயிடுமா? 2a equal to pi னா a equal to pi by 2 எழுதிருவோம். In pi 0 to pi by 2 log of sin x dx ன்னு எழுதிருக்கோம். இத equation 4 ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்பமா again apply this property children. நம்ம ஏன் திரும்பி போறோம்னா simplify ஆகல. அதனால தான் proceed பண்றோம். ஓகேங்களா? So integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi by 2 minus x. இந்த இடத்துல தான் x இருக்கு. 4ல. அப்ப pi by 2 minus x. Sin of pi by 2 minus x என்ன? Cos x. So mark this as equation 2. That is 5. Adding 4 and 5. என்னமா? 2i equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க ரைட் சைடு. 2 காமனா வெளிய எடுத்துருங்க. ஓகே 2 கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு இன்டெகிரல பிராக்கெட் குள்ளார எழுதிக்கிறாங்க. பிறகு கிளப் பண்ணிக்கிறாங்க சிங்கிள் இன்டெகிரலா. இது என்னமா? log m plus log n ன்னு வருது. அப்ப log mn log sin x cos x ன்னு எழுதிடுவோம். எழுதிட்டோன்னே நமக்கு sin 2x என்னமா? 2 sin x cos x இல்லையா? அப்ப 2 தேவைப்படுது. அப்ப என்ன பண்றோம்னா log 2 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்றோம். பண்ணிட்டு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் கிளப் பண்றோமா. இது எப்படி இருக்கு? log m plus log n. அப்போ log mn 2 sin x cos x மல்டிப்ளை பண்ணி மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். அதாவது sin x cos x ஏற்கனவே மல்டிப்ளை ஆயிருக்கு into 2 mn log mn ஆயிடுது. மைனஸ் log 2 இது ரெண்டு இன்டெகிரலா ஸ்பிளிட் பண்றோம். 2 sin x cos x is sin 2x. So 0 to pi by 2 log of sin 2x dx minus 0 to pi by 2 log 2 dx. இந்த கான்ஸ்டன்ட்டை வெளிய எடுத்து இன்டகிரேட் பண்ணா இதுக்கு முடிஞ்சிரும். இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு என்ன பண்றோமா? t equal to 2x ன்னு போடுறோம். அப்ப dt என்ன? 2 dx. dx என்ன? dt by 2. x க்கு லிமிட் என்ன? 0 pi by 2. ஓகேவா? t என்ன ஆகும்? 0 போடுங்க t 0. pi by 2 போடுங்க 2 2 கேன்சல் ஆகி pi. So 0 to pi log sin t 2x t தானமா into dt by 2. 1 by 2 வெளியே எடுத்துருங்க. 0 to pi log sin t dt ன்னு வந்துருது. இந்த செகண்ட் இன்டெகிரல்ல log 2 வெளியே எடுத்தீங்கன்னா dx ன்னு இருக்கும். அதோட இன்டெகிரல் வேல்யூ x. apply the limit 0 to pi by 2. You will be getting evaluating the second integral. இந்த இன்டெகிரல்மா நான் சொன்னேன் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு. பாருங்க அங்க எக்ஸ்ல இருக்கு இங்க டீல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே சொன்னேன்லமா ஒரு டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல அதாவது லிமிட்ஸ் இருக்கிற இன்டெகிரல்ஸ்ல வேரியபிள்ஸ் ஆர் டம்மி எக்ஸ் இருந்தாலும் டி இருந்தாலும் தீட்டா இருந்தாலும் சேம் ஒய் இருந்தாலும் அதே தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்ல ஐன்னு பண்றோம். அப்போ இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போனா ஐ மைனஸ் ஐ பை 2 இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இங்க மைனஸ் லாக் 2 இன்டூ பை பை 2ன்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் பை பை 2 லாக் 2 இது எல்சிஎம் எடுத்தோன்னா 2i மைனஸ் ஐ பை 2 2 2 டினாமினேட்டர்ல கேன்சல் ஆனா i equal to minus pi log 2 children. 17th question ma integral 0 to a root x divided by square root of root x plus square root of a minus x into dx. இது i in name பண்ணிட்டு equation 1 இதை mark பண்ணிடுறீங்க. Again by the property 0 to a f of x dx 0 to a f of a minus x dx okay equal to இது ரெண்டும் equal இல்லையா? By this property என்ன பண்றோமா? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x எழுதுறோம். இங்க லிமிட் a தான். அதனால a minus x இங்கேயும் x க்கு பதில் a minus x இங்க a minus of x க்கு பதில் a minus x. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா பிராக்கெட் குள்ளார a minus a minus of minus plus x. a கேன்சல் ஆயிட்டு இந்த மாதிரி கிடைச்சிடும். நம்ம இங்க ரூட் எக்ஸ் கிடைக்குது இல்லம்மா இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் டேர்மா எழுதுறோம். ஆடிங் 1 and 2. ஸோ 2i ஈக்குவல் டு ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஒரே இன்டெகிரலா கிளப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ சேம் கேன்சல் ஆயிடும். integral 0 to a dx integrate பண்ணா x apply the limit 0 to a minus 0. So 2i equal to a I equal to a by 2. Children மறுபடியும் நம்ம the mod function வருது 0 to 4. நீங்க இந்த function 0 to 4 எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தா மட்டும் போதும். modulus of x minus 1 எழுதிறீங்க. 0 அப்ளை பண்ணுங்கம்மா minus 1 1 அப்ளை பண்ணா 0 2 அப்ளை பண்ணா 1 அப்போ 0ல இருந்து 1 less than 1 அப்ளை பண்ணீங்கன்னா இது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். மத்தபடி 1 to 4 it is positive. அப்ப என்ன பண்றீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி படி இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றீங்க. இன்டெகிரல் 0 to 1 plus 1 to 4. 0 to 1 function minus of x minus 1. 1 to 4 function is x minus 1. இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு
ஆன்சர் கிடைச்சிரும். 19th question மா. Show that integral 0 to a f of x dx equal to twice 0 to a f of x dx. If f and g are defined as f of x என்னம்மா equal to f of a minus x and g of x plus g of a minus x equal to 4. G of x plus g of a minus x equal to 4. இந்த ரெண்டு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க லெஃப்ட் சைடை நம்ம ஐன்னு நேம் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோமா? இன்டெகிரல் 0 to a f of x dx equal to இன்டெகிரல் 0 to a f of a minus x dx. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். இங்க அப்பர் லிமிட்டும் a தான். ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus x. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கம்மா? f of x equal to f of a minus x. ஸோ அதை f of x இந்த f of a minus x ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ஆடிங் 1 and 2 2i equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஒரு சிங்கிள் இன்டெகிரலா கிளப் பண்றோம். இது ரெண்டுத்துல என்னம்மா? f of x காமனா இருக்கு, வெளிய எடுக்கிறோம். பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல g of x, செகண்ட் டேர்ம்ல g of a minus x இருக்கு. இது g of x plus g of a minus x என்னன்னு கொடுத்துருக்காங்கம்மா? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்னு எழுதுறோம். டேக் திஸ் 4 அவுட் சைட். ஸோ 2i equal to 4 times 0 to a f of x dx. இந்த 2 இந்த 4ல ரெண்டு தடவை போகுது. So I equal to twice 0 to a f of x dx ma. Thus we have proved. Then ma 20th question. Children again minus a to plus a இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோமா? ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடுறோம். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஆடா ஈவனா நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோமா? ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு f of x எடுத்துக்கோங்க. f of x equal to x cube எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். f of minus x என்ன? minus x cube. அப்போ அது odd function இல்லையா? So you will be getting this as odd function. எதுமா? First one x cos x ன்னு எடுத்துக்கோங்கம்மா. x cos x ன்னு எடுத்துக்கோங்க. f of x. f of minus x என்னம்மா? minus x cos of minus x. cos of minus x வந்து plus cos x. So minus x into cos x. நெகட்டிவ்ல வந்துருதா? f of minus x equal to minus f of x. இதுவும் odd. tan odd. அப்போ இது 3 odd. இது constant function is even function. அப்ப என்ன பண்ணிடுவீங்க? இது odd. So இந்த ப்ராப்பர்ட்டி படி oddனா 0. 1 2 3 3 0 ஆயிடும். இது மட்டும் twice 0 to pi by 2 ஆயிடும். ஓகேவா? 0 to pi by 2 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னமா? இதை இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் எழுதிடுவோம். அவ்வளவுதான் பிள்ளைங்களா? லாஸ்ட் கொஸ்டின். ஐ ஹோப் so. The value of integral 0 to pi by 2 log of 4 plus 3 sin x divided by 4 plus 3 cos x dx is. Mark this integral as I, name it as I and mark this equation as 1. Again by the property 0 to a f of x dx 0 equal to 0 to a f of a minus x dx. You are rewriting this I. Wherever it is x, writing it as a minus x. A என்னமா இங்க? pi by 2. இங்கேயும் தான் x இருக்கு. Sin of pi by 2 minus x என்ன? Cos x. Cos of pi by 2 minus x என்ன? Sin x. So mark this as equation 2. இதை further simplify பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுறோமா? Adding 1 and 2. 2i equal to right sideல ரெண்டு இன்டெகிரலும் ஆட் பண்றோம். பிறகு ஒரே இன்டெகிரலா கிளப் பண்றோம். log m plus log n இருக்கு. It is log mn. இந்த brackets ரெண்டும் cancel ஆயிடும் பாருங்க. log 1 வரும். 1 வரும் cancel ஆயிட்டா. log 1 is 0. log 1 to the base anything is 0. So it is 0. Integrand 0 na integral value is 0. 2i equal to 0 na I equal to 0. All the best children. With this we finished 7.11. Try to do the miscellaneous exercise. Okay. Thank you.